ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ வீடு கட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியும். முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது வுட்டை மட்டும் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். மரம் மட்டும் எங்கேயுமே இருக்கக்கூடாது. டோர்ஸு, விண்டோஸு, கபோர்ட்ஸு, இன்டீரியர்ஸ்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து மரம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டீலு, யூபிவிசி, அலுமினியம், பிவிசி, ஃபைபர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். செகண்டு, உங்கள் வீட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது கிளாஸ் தான். விண்டோஸ் தவிர எங்கேயுமே வந்து பர்கோலா, பால்கனி, எலிவேஷன் சொல்லிட்டு எங்கேயுமே கிளாஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, உங்கள் வீட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஃபால் சீலிங் தான். கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஒன்று தண்ணி பட்டு ஊறி இருக்கும், அப்படி இல்லைனா பெண்ட் ஆகிருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக ஃபால் சீலிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்த்து, உங்கள் வீட்டில் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ப்ரொஃபைல் எல்இடி லைட்ஸும் அப்புறம் ஸ்பாட் லைட்ஸ் தான். உங்கள் வீட்டில் ஒரு டைம் எலக்ட்ரிசிட்டி லோடு ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக வந்தால் கூட போதும், அந்த எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸும் ஸ்பாட் லைட்ஸும் சுத்தமாக அவுட் ஆகிடும். அது ஆஃப் கண்டிஷனில் இருந்தால் கூட. நெக்ஸ்ட் பாயிண்ட், டைல் லே பண்ணும்போது ஸ்பேசர்ஸ் யூஸ் பண்ணி லே பண்ணுங்க. ஏன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால அந்த டைல்ஸ் பேத்துட்டு வரது சுத்தமாக அவாய்ட் ஆகிடும். லாஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்கள் சிவில் ஒர்க்கில் சுத்தமாக காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. தேவையான